பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். சௌவந்தியும் நாமலும் காதலர்களா? நாமலின் திடீர் வாக்குமூலம். நடைமுறைக்கு வந்த மாற்றங்கள். மனம்பேரிக்கு ஆதரவாக சட்டத்திறனியாகும் அரசாங்க அமைச்சர் குழம்பும் மொட்டு தரப்பு. குறைந்த விலையில் விமான டிக்கெட்டுகளை வழங்கும் புதிய திட்டம். மஹிந்தவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி மீண்டும் விளக்கமறியலில். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு சந்தை விலையை விட குறைந்த விலையில் விமான டிக்கெட்டுகளை வழங்கும் புதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று குறித்த திட்டம் நாவலவில் அமைந்துள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தலைமையில் இந்த திட்டத்துக்கான டிக்கெட் விற்பனை கூடம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த சலுகை விலை விமான டிக்கெட்டுகளை வெளிநாட்டு வேலைக்காக செல்லும் அனைத்து புலம்பெயர் தொழிலாளர்களும் அவர்கள் செல்லும் நாடு எதுவாக இருந்தாலும் கொள்வனவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் ஜாலஹாம, இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரகத்தின் தலைவர் லால் கட்டியாராச்சி உட்பட பல அதிகாரிகளும் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத சொத்துக்களை குவித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராச்சி மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நெவில் வன்னியாராச்சியின் பிணை மனுவை இன்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் நிராகரித்து 2025 அக்டோபர் 31 வரை அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டது. 28 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சட்டவிரோத சொத்துக்களை குவித்ததாக கூறப்படும் விசாரணைகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் நெவில் வன்னியாராச்சி அக்டோபர் 2 கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று புதுடெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். இருதரப்பு உறவுகளை இரு நாடுகளுக்கும் இடையேயான வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த பரந்த அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. கல்வி, பெண்கள் அதிகாரம், புத்தாக்கம், அபிவிருத்தி, ஒத்துழைப்பு மற்றும் மீனவர்களின் நலன் ஆகிய முக்கிய துறைகளில் கவனம் செலுத்தி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த துறைகள் நீடித்த வளர்ச்சி மற்றும் பரஸ்பர முன்னேற்றத்திற்கு முக்கியமானவை என்று இரு தரப்பினரும் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு அண்டை நாடுகளுக்கும் இடையே வலுவான மற்றும் நீடித்த உறவுகள் தங்கள் நாட்டு மக்களின் மற்றும் பரந்த தெற்காசிய பிராந்தியத்தின் செழிப்புக்கு முக்கிய பங்கு வகிப்பதை அங்கீகரித்து பல முனைகளிலும் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த இரு பிரதமர்களும் தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்ணியமுள்ள சஞ்சீவ வழக்கில் பிரதான சூத்திரதாரியான இஷாரா சௌவந்தி நேபாளத்திற்கு சென்று அவரின் உருவத்தை ஒத்த பெண்ணான நந்தகுமாரன் தக்ஷியை கண்டு வியப்பில் ஆழ்ந்ததாக கொழும்பு பொறுப்பு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான நிஷாந்த சொய்சா தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், சௌவந்தி நேபாளத்துக்கு செல்லும் வரை தக்ஷியை தெரியாதாம். கைது செய்யப்பட்ட 6 பேரும் நேபாளத்தில் பிரிந்து வசித்து வந்த நிலையில் ஒருவருக்கொருவர் அவர்களின் இருப்பிடங்களை தெரிவித்துக் கொள்ளவில்லை. 6 அல்லது 7 நாட்கள் தொடரூந்துகள், பேருந்துகள் மற்றும் கார்களில் சௌவந்தியை அழைத்துச் சென்ற ஒரு இந்திய தரகரால் ஜூன் மாதம் நேபாளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். நேபாள எல்லையில் தரகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் கைது செய்யப்படும் வரை இஷாரா சௌவந்தி நேபாளத்திலேயே இருந்துள்ளார். அங்கு தங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் பணம் உட்பட அனைத்தும் துபாயில் இருந்த ஜே.கே. பாயால் வழங்கப்பட்டுள்ளன. அவரது நலனை விசாரிக்க அவர் அவ்வப்போது துபாயிலிருந்து நேபாளத்துக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஜே.கே. பாயின் வேண்டுகோளின் பேரில் ஒரு நபர் செவ்வந்தியை ஒரு மீன்பிடி படகில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். உள்நாட்டு வருமான இலக்கு 102% எட்டியுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் செப்டம்பர் மாத இறுதிக்குள் அதன் எதிர்பார்க்கப்பட்ட வரி வருமானத்தில் 102% அதிகமாக வசூலித்ததாக நாடாளுமன்ற குழுவிடம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செப்டம்பர் 30 நிலவரப்படி எதிர்பார்க்கப்பட்ட பணத்துடன் ஒப்பிடுகையில் அதிக வருமானம் எட்டப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வருமான செயல்திறன், தற்போதைய டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வரி நிர்வாகத்தில் உள்ள சவால்களை குறித்த நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் மதிப்பாய்வு செய்தனர். இதனை அடுத்து நிறுவனத்தின் செயற்பாடுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்த முன்மொழிவுகளுக்கும் அவர்கள் அழைப்பு விடுத்தமை குறிப்பிடத்தக்கது.
கணேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தியை தான் காதலிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் பின்னால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது நீங்கள் செவ்வந்தியை காதலித்தீர்களா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், பாதாள உலகில் தொடர்புடையவர்களை காவல்துறை விசாரிக்க வேண்டும், அது காவல்துறையின் பொறுப்பு. எனினும் பாதாள உலகில் தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதையும் காவல்துறை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு குழு திருடர்களுக்காக 17 கடவுச்சீட்டுகளை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேறியதாக காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இந்த செயலாளர் யார்? இந்த தகவலை காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு யார் கொடுத்தார்கள்? இதை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு உள்ளது. வெளியேறிய மக்களில் பாதாள உலகத்தைச் சேர்ந்தவர்களும் இருந்திருக்க வேண்டும். எனவே காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இதில் அவதானம் செலுத்த வேண்டும். இதேவேளை 323 கொள்கலன்களை விட்டு சென்றது போல பாதாள உலகத்தைச் சேர்ந்த ஒரு குழுவும் நாட்டை விட்டு வெளியேறியதா என்ற கேள்வி இந்த நேரத்தில் எழுகிறது என நாமல் தெரிவித்துள்ளமாய் குறிப்பிடத்தக்கது. குற்றங்களை எதிர்த்து போராட இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நேர்மறையான நடவடிக்கைகளை இன்டர்போல் பாதுகாப்பு அமைப்பு பாராட்டியுள்ளது. வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் 25 இலங்கை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து திருப்பி அனுப்புவதில் இலங்கை காவல்துறைக்கு உதவுவதாக இன்டர்போல் தெரிவித்துள்ளது. இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் உள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை மாற்ற தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க இன்டர்போல் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி காவல்துறைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த 25 குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய இன்டர்போல் சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நடைமுறைக்கு வரும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி இன்று நண்பகல் 12 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. அதன்படி கட்டுநாயக்கவில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் பயணிகள் 4 மணி நேரத்துக்கு முன்னதாக தங்கள் அனுமதிகளை சரிபார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இது விமான பயணிகள் சேவை வசதிகளை மேம்படுத்தும் என்றும் விமான பயணிகளுக்கு விமான நிலைய செயற்பாடுகளை எளிதாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சம்பத் மனம்பேரியின் வழக்கில் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சராக இருக்கும் ஒரு சட்டத்தரணி முன்னிலையாகியுள்ளதாக பொதுஜன பெரமுன தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் DV சாணகவின் கருத்துக்கமைய குறித்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சட்டத்தரணி தற்போது அரசாங்கத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நபராக காணப்படுவதாக DV சாணக கூறியமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான அனைத்து தகவல்களும் வழக்கறிக்கையுடன் விரைவில் வெளியிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு இந்த விடயத்தை கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பத் மனம்பேரிக்கு அவரது கட்சியை விட சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் அதிக தொடர்பு இருப்பதாக நாமல் கூறியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது.